இதற்கு நீங்கள் ஒப்பிடாமல் பார்க்கும் பொழுது, தேவன் யாரிடத்தில் ஒப்பு கொடுப்பது என்று அந்த சிலுவையிலிருந்து அவர் பார்க்கும் பொழுது, அந்த நேரத்தில் தேவன் பார்க்கிறாரு மரியாளாகிய தன் தாயாகிய மரியாளிடத்தில். ஏன் என்றால் அது தாய்க்குரிய அந்த குணாதிசயங்களை ஆண்டவர் பார்க்கிறார். நான் போன பிறகு இந்த ஜனத்தை வழிநடத்த வேண்டும், என் பாதத்தண்டையில் அமர்ந்திருக்கிற இந்த ஜனத்தை நான் வழிநடத்த வேண்டும், இந்த ஜனத்தோடு கூட இருந்து இந்த ஜனத்துக்கு கற்றுத்தந்து இந்த ஜனத்தை நடத்தக்கூடிய ஒரு நபரை அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தாயை அவர் பார்க்கிறார். இதை எப்படி நாம் பார்ப்போமாகில், நீங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இதை நாம் பார்த்தோமானால், நாம் தேவன் அண்டையில், தேவனுடைய பாத தண்டையில் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் வந்து நாம் அமரும் பொழுது, அவரே தேவன் என்று நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரே என்னுடைய இரட்சகர் என்று அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிற அந்த தேவனை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் அவருடைய பாத தண்டையில் நான் வந்து அமரும் பொழுது, உங்களையும் என்னையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கிறார். அதாங்க பார்க்கிறார். ஒரு குணாதிசயம் வேணும், தாய்க்குரிய குணாதிசயம் வேணும். ஹல்லேலூயா. பெண்கள், அங்க இருக்கிற பெண்களுக்குரிய ஒவ்வொரு பெண்களுக்கு ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் உண்டு. தங்கைக்கு ஒரு குணாதிசயம், அக்காவுக்கு ஒரு குணாதிசயம், மனைவிக்கு ஒரு குணாதிசயம். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நம்ம எதிராக ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது நம்மை நிராகரிக்கக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. தாயை தவிர நீங்க பாருங்க, தங்கை, அக்கா, தம்பி என்று சொல்லி இந்த மாதிரி உறவுகள் இருக்கிற அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பேற்பட்ட பாவ பிடியில நீங்கள் போனாலும் உங்களை பற்றி பிடித்து எப்படியோ அந்த தாய் தேற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர். நீங்கள் மரண வேதனைகளுக்குள்ளே போகும் பொழுது அவர் தூர நிற்காதபடிக்கு உன்னை அரவணைத்து உன்னை காத்து நடத்துகிற ஒரு தாயினுடைய அன்பை உனக்கும் எனக்கும் காண்பிக்கும்படியாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய கைகளிலே உன்னையும் என்னையும் தேவன் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை, ஒருவேளை நீங்கள் அநேக பாவங்க பிடிகளுக்குள்ளே, அநேக துக்கங்களுக்குள்ளே, பாரங்களுக்குள்ளே நீங்கள் விழுந்து போகும் பொழுது, உங்களை தேய்ச்ச ஒரு நபராய் உன்னோடு கூடவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நான் போனாதான் ஒரு தேற்றரவாளன் என்ன பண்ண முடியும், நான் அனுப்ப முடியும். அந்த தேற்றரவாளன் உங்களை நான் மீண்டும் வரும் வரை, இதான் சொன்ன, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட நான் உங்களிடத்துல திரும்பி வருவேன். ஒருவே அவர் 2ஆம் வருகையில் அவர் திரும்பி வரும் வரை இந்த ஜனத்தை வழி நடத்தும்படியாய் நான் யாரிடத்திலே ஒப்பு கொடுப்பேன். தாயை போல அரவணைக்கிற ஆவியானவருடைய கைகளிலே உன்னையும் என்னையும் தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த மரண பாடுகளில தேவன் இருந்து பார்க்கும் பொழுது, இந்த சந்ததி என்னையே நம்பி அநேகர் அந்த இடத்துல வராத பொழுது என்னை நம்பி வந்திருக்கிற இவனை ஒரு பத்திரமாய் ஒரு இடத்துல நான் ஒப்பு கொடுக்க வேண்டுமே. அது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கைகளிலே ஒருவேளை நீங்கள் முற்குணம் கொண்டவராய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒருவேளை பாவ வாழ்க்கையில் நீங்கள் போவீர்களானால், உங்களை கற்று தந்து நடத்துகிற ஒரு ஆவியானவர் உனக்குள்ளாயிருந்து உன்னை நடத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறபடினால் அந்த தேவனுடைய கரத்துல உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதை யோவான் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. 14ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஐயா, அந்த பரிசுத்த ஆவியானவர் வெளியில் அல்ல. எப்பொழுது நீங்கள் அவரை ஏற்றுக் கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதே உங்களுக்குள்ளாய் வந்து வாசம் பண்ணுகிற அந்த தேவன், நீங்கள் நன்மையை செய்யும் பொழுது, நீங்கள் தீமையை செய்யும் பொழுது உங்களுக்குள்ளாயிருந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற அந்த தேவன், உங்களோடு கூட நடந்து கொண்டிருக்கிற அந்த தேவன். அல்லேலூயா. நீங்கள் எந்த பக்கத்துல போனாலும் உங்கள் பின்னால் ஒரு சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிற தேவன். ஒருவேளை நாங்கள் அறிந்ததை செய்யும் பொழுது, அந்த சத்தத்துக்கு கேட்டு அந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கிறேன். அந்த சத்தத்தை நான் புறம்பாக்கும் பொழுது எந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரத்து கொள்ளாமல் என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கும். அப்பொழுதும் ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து துக்கப்படுகிறவராய் காணப்படுவாரே தவிர உன்னை திக்கற்றவனாய் விடுகிற தேவனாய் அவர் காணப்படவும் மாட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக காரியங்கள், அநேகரை நம்ம பார்க்கலாம். அவ்வப்போது ஆவியானவர் வருவார், அவர்கள் மேல் அமர்ந்திருப்பார், மீண்டும் அந்த நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்.
ஆனால் சிலுவையில் உனக்காக எனக்காக சகலத்தையும் செய்து முடித்து அந்த இரத்தத்தை சிந்து மீட்டெடுத்த உன்னை ஆண்டவர் ஆவியானவருடைய கைகளுக்குள்ளே ஆண்டவர் உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தேவன், அந்த ஆவியானவர் இயேசுவின் வருகை வரைக்கும் உன்னையும் என்னையும் நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. நான் போவேன் என்று திரும்பவும் உங்களிடத்திலே வருவேன் என்று நான் உங்களுக்கு சொன்னதை கேட்டீர்கள். நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனென்றால் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று யோவான் 14:28 நீங்கள் வாசித்தீங்களா? அந்த ஆண்டவர் சொல்றார், நான் போவேன் என்று சொல்லுகிறதை நீங்கள் கேட்கும் பொழுது சந்தோஷப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த தேவன் போய் உங்களையும் என்னையும் தேற்றும்படி ஒரு தேற்றரவாளனுக்குள்ளே உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா அமர்ந்திருந்து அந்த சத்தத்தை கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் எதை செய்யும்படியாய் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற தேவன் உன்னை திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு, ஐயா மனுஷனை பார்க்காத, மனுஷனுடைய சத்தத்துக்கு நேராய் நீ ஓடாத, உனக்குள்ளிருந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். உனக்குள்ளிருந்து உன்னுடைய நன்மைக்காக நீ சுபிக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் நீ துக்கத்துல மனபாரத்தோடு வேதனையோடு இருக்கிறியோ அப்பெல்லாம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவர் உனக்காக என்ன செபிப்பது என்று தெரியாத பொழுதுல நீ அமைதியாய் இருக்கும் பொழுது உனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தேவன், உனக்காய் வேண்டுதல் செய்கிற ஒரு தேவன் உனக்குள்ளாய் இருக்கிறார். அதை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். அந்த சிலுவையில பார்க்கும் பொழுது அந்த 3ஆம் வார்த்தை தாயை நோக்கி அவர் பேசுகிற பொழுது அவர் தாயிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதற்கு காரணம் என்ன? அந்த இடத்துல மற்ற ஸ்ரீகள் இருந்த பொழுது தாயின் குணாதிசயங்களை கொண்ட ஆவியானவருடைய கரத்துல உன்னையும் என்னையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் வரும் வரை உன்னை அரவணைக்க, ஒருவேளை நீ கீழ்ப்படியாமைக்குள்ள போகும் பொழுது உன்னை கற்றுத்தந்து வழிநடத்தி போதித்து உன்னை வழிநடத்த அந்த ஆவியானவர் உனக்குள்ளாயிருந்து உன்னை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நீங்களும் நானும் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் பற்றி பிடித்துக் கொள்ளுவோமாகில், அவர் சொல்லுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க ஆரம்பிப்போமாகில், அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்க ஆரம்பிப்பேனாகில், என் வாழ்க்கையில கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் எதையெல்லாம் சிலுவையில் செய்து முடித்தாரோ, ஐயா உன்னை மீட்டுக் கொள்ளும்படி, அவருடைய வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்படும்படி உன்னை நடத்தி கொண்டு போகவே ஒரு ஆவியானவரை உன் கைகளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உனக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின் சத்தத்தை நாம் கேட்போம். வேதத்தை வாசிக்கும் பொழுது, அன்றாட உங்களிடத்தில் பேசுகிற வசனத்தை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது அந்த வசனங்களை தியானித்து கொண்டு இருப்பீங்களா? அந்த வசனத்தினுடைய வெளிப்பாடுகளோடு கூட உங்களோடு பேசி கர்த்தர் நடத்துவார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் சிலுவையில் எவைகளை கர்த்தர் உனக்காய் செய்து முடித்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் சுதந்திரித்து கொண்டு அவர் வரும் பொழுது அவருக்கு நேராய் ஜெயக்கொடியோடு கூட நாம் போகும்படி கர்த்தர் நம்மை நடத்த ஆவியானவரை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அன்றாட வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவருடைய துணையோடு கூட நீங்கள் வாசியுங்க. நீங்கள் செய்த காரியம், நீங்கள் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றி போட்டு கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை எடுக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வாராக. அந்த தேவனுக்கு இந்த மாலை வேளையில், இந்த காலையில் ஆண்டவரை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்து நடத்துவாராக. ஆமென்.